இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் சர்டிஃபிகேட்டோட ப்ரொவிஷன் வந்து ஜிஎஸ்டியில் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்எல்சினா என்னது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ, ஐசிஐசிஐன்னு 2 பேங்க் இருக்குது. ஓகே, ஸோ வில் டேக் ஏஎஸ் எஸ்பிஐ, பிஎஸ் ஐசிஐசிஐ. ஸோ இந்த ஏ பேங்க் வந்து என்னென்னா, அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். லைக் ஃபார் ஆல் பேங்க்ஸ் தேர் ஆர் நார்மலி அ கண்டிஷன் தட் ப்ரையாரிட்டி செக்டாருக்கு வந்து இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கண்டிப்பாக இந்த இயரில் லோன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து ஆர்பிஐ வந்து மேண்டேட் பண்ணியிருப்பாங்க. எல்லா பேங்க்ஸுமே அந்த லிமிட் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்பிஐக்கு வந்து 20 crore நீங்கள் கண்டிப்பாக ப்ரையாரிட்டி செக்டாருக்கு நீங்கள் லோன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டரி கண்டிஷன் இருக்குது அப்படின்னா தே ஷுட் ஃபுல்ஃபில். ஓகே, ஸோ அவங்க அதுக்கு மேலே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 கோடி தான் கொடுக்கணும், ஆனால் நான் 25 கோடி கொடுத்துட்டேன் அப்படின்னா, அப்போ 5 கோடி வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து லோன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த 5 கோடியை வந்து ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் சர்டிஃபிகேட்டாக போடலாம். அது வந்து அவங்க ஒரு வெப்சைட்டில் விற்பாங்க. இப்போ நார்மலாக ஷேர்ஸ் எப்படி டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம வாங்குகிறோம், இந்த இந்த க்ரோ ஜெரோதாலலாம் வாங்குகிறோம் இல்லையா, செக்யூரிட்டிஸ் வாங்குறது விற்கிறது, அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இக்யூபர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐயோட வெப்சைட்டில் இருக்குது. சாரி, எஸ்பிஐயோட வெப்சைட் தான் இக்யூபர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் இவங்க வந்து இதை விற்பாங்க. ஸோ எந்தெந்த பேங்க்ஸுக்கு அது வந்து இப்போது பி பேங்க் இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க், அவங்க 20 கோடி லோன் கொடுக்கணும், ஆனால் 15 கோடி தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 5 crore ஷார்ட்டேஜாக இருக்காங்க. ஸோ அந்த 5 crore ஏற்ற சர்டிஃபிகேட் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்லேருந்து. ஸோ தட் அவங்க 20 கோடிக்கு வந்து லோன் கொடுத்த மாதிரி ஒரு மேண்டேட்டரி கண்டிஷன் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுற மாதிரி அந்த இதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். இதுதான் பேசிக்கலி இந்த பிஎஸ்எல்சி இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து இது வந்து மணியில் இருக்கா இல்லை ஏன்னா செக்யூரிட்டிஸ் வந்து மணி, லைக் மணி இன்க்ளூட் செக்யூரிட்டிஸ் தானே. ஸோ அப்போ செக்யூரிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இட்ஸ் நாட் குட், நாட் சர்வீஸ். ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா, சேல் ஆஃப் பிஎல்சி பை பேங்க் is supply of goods and they are taxable under section 7 clause 1A. ஓகே, ஸோ த நேச்சர் ஆஃப் சப்ளை வந்து என்னென்னா, இப்போ பேங்க்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க் எவ்வளவோ ஸ்டேட்டில் இருக்குது, எவ்வளவோ சிட்டிஸில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து எந்த ஸ்டேட்லன்னு கண்டுபிடிக்க முடியாத காரணத்தால் லைக் அது ஐஜிஎஸ்டியா இல்லை சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியான்னு தெரியாத இருக்கிறதுனால ஐஜிஎஸ்டியாகவே நம்ம கணக்கு எடுத்து ஃபுல்லாக ஐஜிஎஸ்டி மட்டும்தான் நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ நேச்சர் ஆஃப் சப்ளை என்னென்னா இன்டர் ஸ்டேட் அண்ட் ஐஜிஎஸ்டி தான் அப்ளிகபிள். அதே மாதிரி எப்பயுமே இந்த டிரான்சாக்ஷனில் ஐசிஐசிஐ தான் இப்போ ரெசிபியன்னா தே ஷுட் பே ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். ஸோ இவ்வளோ தான் இந்த பிஎஸ்எல்சியோட ஓவர்வியூ.